சும்மா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து அப்படி நல்லா இருக்குமா? கொஞ்சம் தமிழர்களை சென்டிமெண்டா இது பண்ணுவோம். ஏன்னா சென்டிமெண்ட் இடியட்டு தமிழன். அப்ப ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்தார். ஜெர்மனி தமிழர்கள் பேச பேச அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். இப்ப ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட தமிழ்ல பேசாம ஜெர்மனி லாங்குவேஜ் பார்க்க பேச முடியும்? இவருக்கு ஜெர்மனி லாங்குவேஜ் தெரியாது. தமிழ்ல பேசினார் ஸ்டாலின். அரங்கமே அதிர்ந்து கை தட்டியது. அப்படியே ஒரு வள்ளுவருடைய வரலாறு அறுத்து தள்ளிடுவாரு. சீவக சிந்தாமணி, வளையாபதி, உண்டலகேசி, அகநானூறு, புறநானூறு, 18 பரிபாடல், அப்படியே 50 இலக்கியங்களை கொட்டி தீர்த்துருவாரு. அப்படியே 1330 குரல்ல எந்த பக்கம் இருந்து எப்படி கேட்டாலும் ஐயாவுக்கு அப்படியே அத்துப்படியா அவர் பதில் சொல்லிடுவாரு. அப்படியே தமிழருடைய வரலாறு, தமிழருடைய தொன்மம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகத்தெல்லாம் எடுத்து அடி பேச ஆரம்பிச்சாருன்னா அருவி குத்தால அருவிலிருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வாயிலிருந்து வார்த்தை அப்படியே பீச்சி அடிக்கும். வைக்கப்பொருள் இருந்து வைக்கல உருவுற மாதிரி ஐயா வாயிலிருந்து வார்த்தையை உருவிடலாம். இவர் பேச பேச மக்கள் ஆர்ப்பரிச்சாங்களா? என்ன பேசினாருன்னா, நீங்கள் உலகத்திலே எங்கே இருந்தாலும் உங்களுடைய வேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழர்கள் நாம் நம்முடைய வேரை மறக்க கூடாது. இப்ப மட்டும் எப்படி தமிழர்கள் வேரை மறக்க கூடாது? ஏன் திராவிடங்கிற வார்த்தை வரல? ஏன் திராவிட வேறு இப்ப வரலையா? அப்ப திராவிடம் வேறு, தமிழர் வேறு அப்படின்னு தெரியுது.